மனசு முழுதிலும் வலியை வைத்துக் கொண்டிருப்பவர்களால் எதுவுமே நடக்காதது போல் எல்லோரையும் மாதிரி எப்போதும் சிரிக்க முடியாது. விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கென்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே நிரந்தரமாயிருக்காது. உன்னை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறாரா என்பதை நீ உணர வேண்டும் என்றால் ஒரு முறை அவரின் விருப்பங்களுக்கு நீ ஒத்துழைக்க மறுத்துப்பார். ஆசை, சந்தோஷம், எதிர்பார்ப்பு, காதல் எல்லாமே ஒரு நாள் கனவாக கலைந்து போகும்போதுதான் உனக்கு புரியும் நீ மட்டும் எவ்வளவு உண்மையாக இருந்தாய் என்பது. அன்புக்காக ஏங்குகிறவர்கள் நீ பேசுவது எல்லாவற்றையும் நம்புகிறார்கள். ஆசைக்காகவும் தேவைகளுக்காகவும் யாரையும் பயன்படுத்திக் கொள்ளாதே. யாரை நேசித்தாலும் உண்மையாக நேசி, பொய்யாக நடிக்காதே. ஏனென்றால் நேசிப்பதை விட நேசிக்கப்படுகிறோம் என்று நம்புகிறவர்களுக்கு வலி அதிகம். சில பேருடைய சத்தியங்களும் வாக்குறுதிகளும் உண்மை கிடையாது. உனது பலவீனத்தை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உனக்கு பிடித்ததை வேண்டாம் என்று விட்டுவிடுவது கஷ்டம். ஆனால் அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது அதை நீ பிடித்து வைக்க நினைப்பதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்பதற்கு காரணம் எதற்காகவும் அந்த உறவை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். உரிமை இல்லை என்கிற சூழ்நிலையை உணரும் போது அக்கறையை எதிர்பார்க்க மனசுக்கு தோன்றவே தோன்றாது. ஐயோ, என்னை தனியாக விட்டு விடுங்கள் என்று ஒரு குரல் கதறினால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருப்பது முழுக்க முழுக்க கஷ்டங்கள் தான். நபர்களை மாற்றி மாற்றி தங்க வைப்பதற்கு இதயம் இரவு விடுதி அல்ல, அது நினைவுகள் புதைக்கப்பட்ட கல்லறை. எதுவுமே நிரந்தரமில்லை என்று உனக்கு புரிய வைப்பவர்கள் யார் என்றால் நிரந்தரமான உறவு என்று தங்களை உனக்கு நம்ப வைப்பவர்கள் தான். நியாயம் பார்ப்பதாக இருந்தால் முதலில் உன் பக்கம் உள்ள தவறை நீ உணர வேண்டும். உன் சூழ்நிலை உன்னை மாற்றிவிட்டதற்காக பழியை இன்னொருவர் மேல் சுமத்தக்கூடாது. அன்பை வாங்குபவர்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியுமா என்று தெரியாது. ஆனால் அன்பை மட்டும் தேடுபவர்களுக்கு அது கொடுக்கும் வலி நன்றாக புரியும். அளவுக்கு மீறிய அன்பை நீ யார் மேலாவது வைத்தால் உயிரோடு இருந்து கொண்டே நீ மரணத்தை அனுபவிப்பாய். சிலரின் பிரிவுக்கு பின்னர் தான் உனக்கே தெரியும் வாழ்க்கையில் நீ இன்னும் வாழ நிறைய இருப்பது. காலத்தின் ஓட்டத்தில் காயங்கள் மறைந்தாலும் நினைவுகள் போல் ஒரு தண்டனை இல்லை. உண்மையாக இருப்பவர்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்காது. எதிர்பார்க்கும் போது நமக்கு கிடைக்காத ஒன்று அதற்கு பிறகு அது எத்தனை தடவைகள் கிடைத்தாலும் நம்முடைய மனசு பூர்த்தியாகாது. விலகுபவர்களை விட்டு விடுங்கள். ஏனென்றால் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். உன் மதிப்பை உணராதவர்களையும் உன் உணர்வுகளை மதிக்காதவர்களையும் பற்றி கவலைப்படாதே. ஏமாற்றத்திற்கும் தோல்விக்கும் பிறகு ஒரு தெளிவான நிதானமான முடிவு எடுக்க தெரியவில்லை எனில் வாழ்க்கை வெறுத்துவிடும். இல்லை என்றால் அதுவே உனக்கு பழகிவிடும். இருளை நீ வெளியே துரத்த தேவையே இல்லை. நீ ஒளியாக மாறினால் அந்த இருள்